காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வந்த உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் முறிந்த 6ஆம் வார்த்தை முடிந்தது. யோவான் எழுதின விசேஷம் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொன்னார். ஆங்கிலத்திலே இட் இஸ் ஃபினிஷ்டு என்று 3 வார்த்தைகளால் அதை மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் மூல பாஷையிலோ அது தமிழைப் போலவே ஒரே வார்த்தையில் இருக்கிறது. என்ன வார்த்தை என்று சொன்னால் டெட்டெடிஸ்டடாய். அந்த காலத்தில் ஒரு பொருளை வாங்கும் பொழுது அதற்கான கிரயம் முழுமையாக செலுத்தப்பட்டு விட்டது என்பதை காட்டுவதற்காக இந்த வார்த்தையை பயன்படுத்தினார்கள். டெட்டெடிஸ்டடாய் என்பதற்கு முழு கிரயமும் செலுத்தப்பட்டு விட்டது என்பதுதான் அர்த்தம். அதாவது இன்றைய ரசீதுகளில் ஆங்கிலத்தில் பெய்ட் இன் ஃபுல் என்று முத்திரை குத்துகிறார்கள் அல்லவா? அதை போன்றுதான் இந்த வார்த்தை அன்றைக்கு பயன்படுத்தப்பட்டது. கல்வாரி சிலுவையிலே இயேசு மரித்தபோது நம்முடைய பாவத்திற்காக முழு கிரயத்தையும் செலுத்தி முடித்து விட்டார். அது செலுத்தி முடித்து விட்டது என்பதற்கு ஆதாரம் அவருடைய சிலுவை மரணம். ஆகவே தான் முடிந்தது என்று அவர் சிலுவையில் சொன்னது மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அதில் பல காரியங்கள் அடங்கியிருக்கின்றது. ஒன்று, சிலுவையை குறித்த தேவன் திட்டமிட்டு முன்னறிந்து வைத்திருந்த எல்லாம் நிறைவேறி முடிந்தது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பழைய ஏற்பாட்டில் அவருடைய பாடுகளை குறித்து தீர்க்க தரிசனங்களாகவும் நிழலாட்டங்களாகவும் சொல்லப்பட்ட அத்தனை காரியங்களும் நிறைவேற்றி முடிந்தது. 3ஆவதாக பாவம் தீர்ந்து முடிந்தது. 4ஆவதாக அவருடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திலே அவர் பட்ட பாடுகள் முடிந்தது. 5ஆவது அவரது உலக வாழ்க்கை முடிந்தது. 6ஆவது மனுகுலத்தின் மீட்பிற்காக அவர் செய்ய வேண்டிய எல்லாம் முடிந்தது. இன்றைக்கு சிலர் அவர் சிலுவையில் செய்து முடிக்காததை இவர்கள் செய்து முடிப்பது போல் பேசுவதை பார்க்கின்றோம். ஜனங்களின் கட்டுகளை அவிழ்ப்பதற்கு, அடிமைத்தன சங்கிகளை முறிப்பதற்கும், அவர்களுக்கு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோய்களிலிருந்தும் விடுதலை பெற்று தருவதற்கு தாங்கள் உபவாசித்து ஜெபம் பண்ணி மிகுந்த பிரயாசப்படுகிறோம் என்று சொல்லுகிறார்கள். உண்மை என்னவென்றால் இவர்கள் பிரயாசப்படுவதற்கு அவர் மீதி எதுவும் வைக்கவில்லை. செய்ய வேண்டியதெல்லாம் அவர் சிலுவையிலே செய்து முடித்தார் என்பதைத்தான் முடிந்தது என்ற வார்த்தை குறிக்கிறது. அறுக்க வேண்டியவர்களெல்லாம் அறுத்து, அவிழ்க்க வேண்டியவர்களெல்லாம் அவிழ்த்து, கட்ட வேண்டியதையெல்லாம் கட்டி, விடுவிக்க வேண்டியதையெல்லாம் விடுதலையாக்கி எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். இதுதான் ஒரு ஜனங்களுக்கு இரட்சிப்புக்காகவும் விடுதலைக்காகவும் நாம் எவ்வளவு பிரயாசப்படுகிறோம் என்பதை குறித்ததல்ல. இவைகள் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்று அறிவிப்பதுதான் நற்செய்தியாகும். அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் என்று சொல்வதுதான் நற்செய்தி. இதை ஜனங்கள் கேள்விப்படும் பொழுது அவர்களுக்கு விசுவாசம் உண்டாகும். இயேசு அவர்களுக்காக செய்து முடித்து வைத்திருப்பதை அவர்கள் உரிமை கொண்டாட ஆரம்பிப்பார்கள். அப்பொழுது அவர்கள் வாழ்க்கையில் பிசாசின் கிரியைகளுக்கு முடிவு வந்துவிடும். சந்தோஷமும் சமாதானமும் சுபிட்சமும்
வெற்றியும் ஆரம்பமாகிவிடும். கர்த்தர் தாமே அனைத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.